கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 6 வசனம் 29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை முழு மனதோடு விசுவாசித்து எல்லா சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். யோவான் 6:27 முதல் 29 வரை உள்ள வசனங்களில், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுள்ளோம். நாம் போஜனத்திற்காக, நம்முடைய வேலைக்காக அல்லது உலகத்தை சார்ந்த காரியங்களுக்காக நாம் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய கரத்திலே நன்மைகளை எதிர்பார்த்து நாம் அவரை நம்பி வாழ்கின்றோமா? அல்லது நித்திய ஜீவனை பெற்று நித்தியமாய் அவரோடு கூட வாழ வேண்டும் என்ற ஆசையோடு அவரை விசுவாசிக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாத போஜனத்திற்காக நாம் கிரியை நடப்பிப்போமானால் நாம் என்றென்றும் அவரோடு வாழ முடியும். அவரை முழு மனதோடு விசுவாசித்து அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசித்து அவர் நம்மில் வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தார் என்பதை முழு மனதோடு நாம் விசுவாசித்து இனி பாவம் செய்யாமல் நாம் அவரை போல நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தமாக்கி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாய் நாம் வாழும்போது என்றென்றும் அவரோடு கூட வாழ முடியும். ஆகவே நாம் உலகத்திற்காக அவரை நம்பிக்கொண்டிருக்கின்றோமா? அல்லது உண்மையாக அவர் நமக்காக பட்ட பாடுகளை எண்ணி அவருக்காக நாம் வைராக்கியமுள்ளவர்களாய் அநேகரை அவருக்காக ஆதாயப்படுத்தி வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை அவரிடம் திருப்புவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்மை உண்மையாய் நேசித்து உமக்காக வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.